வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் நான் பட்ட துன்பங்களையும் இன்பங்களையும் சொல்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன். 1981 ஆண்டு ஜனவரி 23 சென்னை புறப்படுவதற்கு 12 ரூபா 50 காசு டிக்கெட் எடுத்து 5 ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் ரயில் புறப்பட்டுச்சு. என்னோட கண்ணீர், என்னோட வேதனை எல்லாமே கதைகளாக எழுதி, கவிதைகளாக எழுதி, வெறும் பேப்பரை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டு பயணம் பண்ணேன். சிதம்பரம் ரயில் நிலையத்தில் என் பக்கத்தில் ஒரு 3 மேஸ்திரிகள் அமர்ந்தாங்க. டீ சாப்பிட்டாங்க, காபி சாப்பிட்டாங்க, ஏதோ வாங்கி சாப்பிட்டாங்க. என்னை பக்கத்தில் சிறுவனா உட்காந்தனால யாரா நீ என்னன்னு விசாரிச்சாங்க. நான் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன், என்னோட கதைகள்லாம் காட்டினேன். அவங்களுக்கே கண்ணீர் வந்துடுச்சு. கவலைப்படாரா, உன்னை நான் சென்னைக்கு அழைச்சிட்டு போகிறேன், சென்னையில் உனக்கு நான் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரி திருநாவுக்கரசு, அண்ணன் சரவணன், அண்ணன் சிதம்பரம் என்ற அண்ணன். நான் சிறு வயசுலேயே எல்லாருக்கிட்டையுமே ஈஸியாக நான் பழக்கம் ஆயிடுவேன். அவங்க தான் என்னை அழைச்சிட்டு போனாங்க. எக்மோரில் போய் இறங்கணும். வயிறு நிறையா சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. காலையிலே அவங்க அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள அடையாரில் போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம். அந்த அம்மா என்னை பார்த்தோன்னே கண்ணீர் வடிச்சு, இவ்வளோ சின்ன பிள்ளையா இருக்கியப்பா, இவ்வளோ அழகாக இருக்கியப்பா, தனியாக வந்திருக்கியே, நீ கவலைப்படாத, அண்ணங்க கூட இரு, உனக்கு எல்லாமே செய்வாங்கன்னாங்க. அப்படியே போயிட்டு ராயபுரம் இசிஐ ஃப்ளோர் மில்லுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே கட்டட வேலை நடந்துச்சு. மத்தியானமே நான் கல் சுமக்க ஆரம்பிச்சிட்டேன். சிமெண்ட் தூக்குனேன், மணல் தூக்குனேன். எல்லாமே அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. அன்னைக்கே எனக்கு 5 ரூபா சம்பளம். அவங்க கூட பயணிச்ச பயணம் மிகவும் சந்தோஷமா இருந்துச்சு. வயிறு நிறைய சாப்பாடு, வேண்டிய துணிமணிகள் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் நான் சினிமாவில் சேரணும், என்ன எப்படியாவது சினிமாக்காரங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி வைங்க. நாங்களே ஒரு கொத்தனார் வேலை செய்கிறோம், மேஸ்திரியா இருக்கோம், எனக்கும் சினிமாவுக்கும் என்னடா சம்பந்தம், சரிடா உன்னோட ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி வைக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட்டிட வேலை முடிஞ்சோடனே அப்போலோ மருத்துவமனை அடித்தளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு சித்தாள் வேலை, பெரியாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே கொஞ்ச நாள் பொறுத்து அந்த மேஸ்திரிக்கும் இன்ஜினியருக்கும் பிரச்சனை வந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொரட்டூர் பாடி அங்கே அழைச்சிட்டு போனாங்க. அங்கே அழைச்சிட்டு போயிட்டு அங்கே உள்ள பிளாட்லாம் வேலை நடந்துட்டுச்சு. அப்படியே நான் சொன்னேன், அண்ணா எனக்கு இந்த வேலை பிடிக்கலண்ணே, என்ன பைக்கு மெக்கானிக் செட்டில் அல்ல கார் செட்டில் சேர்த்து விடுங்கண்ணே. ஏண்டா அப்படின்னாங்க. இல்லை அங்கே டைரக்டர்லாம் வருவாங்க, நாடக நடிகர்லாம் வராங்க, அதனால் அவங்க கூட நான் பழக்கமாயிடுவேண்ணே. அப்போ ராமு மெக்கானிக் செட்டில் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே வேலைக்கு சேர்ந்து பல நாளாக பல துன்பம், பல கஷ்டங்களை அனுபவிச்சேன். இருந்தாலும் அங்கே விசு, கிஷ்மு அவங்கெல்லாம் மெக்கானிக் ஷெட்டுக்கு வருவாங்க. அவங்க நாடகம்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லூகாஸ் டிவிஎஸ்லாம் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் இளம் ராஜா வர்மன்ட்டு ஒரு நடிகரை சந்தித்தேன். அப்புறம் பொட்டு தினகருங்கிற ஒரு மியூசிக் டைரக்டரை சந்தித்தேன். இவங்கள்ட்டெல்லாம் நான் போய் பழக்கமாகி அவங்க கூட இருந்து சில மேடை கச்சேரிகள்லாம் பண்ணியிருக்கேன். பாடல்கள்லாம் எழுதி என்னோட சொந்த பாடல்களாக தான் நான் மேடைகளில் பாடுவேன். இப்படி போயிட்டு இருந்தது. ஆனால் சில காலம் என்னோட சூழல் மாறி போச்சு. என்னோட ஓனர் ராமு அவர்களுக்கும் அவங்க மனைவிக்கும் திருமணம் ஆனுச்சு. அந்த திருமணத்தை மஜித் பாய் என்பவர் தான் முன்னின்று நடத்தி வச்சாரு. அப்புறம்தான் தெரிஞ்சது, என்னோட மெக்கானிக் ஷெட்டுக்கு ஆப்போசிட்ல தான் ரஃபி சைக்கிள் மார்ட்னு ஒரு சைக்கிள் கடை இருந்துச்சு. அதுல எங்க ஊர் சீர்காழிக்காரு செல்வம்ட்டு ஒருத்தர் வேலை செஞ்சாரு. அவரு கூட எனக்கு பழக்கமாச்சு. ஆனா காலப்போக்கில் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மெக்கானிக் ஷெட்ல இருந்து என்னை அடிச்சு வெளில திரட்டிட்டாங்க. அதுக்கு அறியாமையின் காரணமா இல்ல அவங்க செஞ்ச தப்பான்னு எனக்கு தெரியாது. அப்படியே அழுதுகிட்டு அந்த சம்பவத்தை சொன்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. இருந்தாலும் சொல்றேன், நான் எப்படி கஷ்டப்பட்டேன், எப்படி வளர்ந்தேங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த மெக்கானிக் ஷெட் ஓனர் அம்மாவுக்கு ஞாயிற்றுக்கிழமைனா லீவு. நான் தான் சமைக்கணும். 1 கிலோ மீன் எடுப்பாங்க, 1 கிலோ சிக்கன் எடுப்பாங்க, 1 கிலோ மட்டன் எடுப்பாங்க. இதையெல்லாம் சமைக்கணும். வாங்கிட்டு வச்சிருக்கேன். 1 கிலோ முருங்கைக்காய், ஒரு கட்டு முருங்கைக்காய் வாங்கிட்டு வச்சிருக்கேன். பொங்கல் செய்ய சொன்னாங்க, பொங்கல் செஞ்சேன்.
ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்துறா போதும்னாங்க. நான் ஏதோ கவனக்குறைவா 3 டம்ளரா ஊத்திட்டேன். அப்ப பொங்கல் எல்லாம் முடிச்சு தாளிச்சு கொண்டாந்து இறக்கி வச்சேன் இல்லைங்களா, தண்ணி அதிகமானனால பொங்கல் குழன்னு ஆயிடுச்சு. அந்த அண்ணியா இருந்த மெக்கானிக் ஷெட் ஓனரோட மனைவி தட்டுல அந்த பொங்கல் எல்லாம் கொட்டி, உட்கார்றா சாப்பிட்றா. நாங்க சாப்பிட்டேன். திரும்ப கொட்டினாங்க, முடியல. திரும்ப கொட்டினாங்க, என்னால முடியல அப்படின்னு அந்த முருங்கைக்காயாலே என்ன அடி அடி அடின்னு அடிச்சு அவ்வளவு பொங்கலையும் சாப்பிட சொன்னாங்க. முருங்கைக்காய் எல்லாம் உடஞ்சி போயிடுச்சுங்க. என் உடம்பெல்லாம் பட்டையா அப்படியே வீங்கிடுச்சு. அடுத்து போயிட்டு உள்ள ஆப்பைய எடுத்துட்டு வராங்க என்ன அடிக்கிறதுக்கு. அங்கே இருந்து எழுந்திருச்சு ஓடி தப்பிச்சு நேரா மெக்கானிக் ஷெட் வாசல்ல உக்காந்துருக்கேன். என் வாழ்க்கை அங்கதான் திசை மாறுச்சு. அண்ணன் செல்வம் அவர்கள், என்னடா உனக்கு, ஏன்டா அப்படி உக்காந்துருக்கேன்? நாங்க சட்டையை கட்டி காட்டின, சட்டையெல்லாம் ரத்தம், முருங்கைக்காய் அடி. அண்ணி என்ன அடிச்சுட்டாங்கன்னா என்ன, வாடான்னுட்டு அப்படியே என்னை மஜித் பாய் வீட்டுக்கு காக்கா பள்ளம் அழைச்சிட்டு போனாங்க. அங்க போன பிறகு அங்க வாப்பா, இந்த பைக்கெல்லாம் நான் துடைப்பேன், பைக்கெல்லாம் கழுவேன். அப்ப என்ன தெரியும், என்னடா மோகா, என்னடா அப்படி வந்திருக்கேன்னாரு. மாதிரி அண்ணி அடிச்சுட்டாங்கன்னு அவங்க உடனே அண்ணனை ராமண்ணட்ட இழுத்துட்டு போனாங்க. உள்ள இருந்து குரல் வந்தது, அம்மா மரியம்மா அவர்கள், ஏங்க அவனை திரும்ப அழைச்சிட்டு போறீங்க, விட்டுடுங்க, பார்த்தா நல்ல பையனா இருக்கான், என்ன வேலை சொன்னாலும் செய்யறாங்க, நம்மளே வளர்த்துப்போங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு 5 பிள்ளைங்க, 5 பிள்ளையோட சேர்த்து என்ன 6வது பிள்ளையா. அந்த வீட்டுல தான் அந்த வாழ்க்கை தான் எனக்கு புதுசா இருந்துச்சு. இன்று வரைக்கும் அந்த வீட்டுல நான் நட்போட இருக்கிறேன். அப்படின்னா சிறு வயசுல கொஞ்சம் வயது வாலிப வயசு வந்தோடனே சில தவறான வழிகள், தவறான செயல்லாம் நான் செஞ்சேன். அதையெல்லாம் மன்னிச்சுட்டு அந்த வீட்டிலேயே என்னை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. தீபாவளி வந்தாலும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, பொங்கலுக்கு வந்தாலும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு பக்ரீத் வந்தா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவங்களோட கல்யாண நாள், பிறந்த நாள் எதுவா இருந்தாலும் எனக்கு துணிமணி கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை. வயிறு நிறைய சாப்பாடு. காலையிலே 10 இட்லி சாப்பிடுவேன், 2 கரண்டி போட்டி அல்லது தலைக்கறி இல்லது ஈரல் எது கொடுத்தாலும் ஃபுல்லா சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அவங்க மஜித் பாப்பா அவங்க பைக் வச்சிருந்தாங்க. அந்த பைக்கை கழுவுறது, துடைக்கிறது எல்லாமே நான் தான் செய்வேன். அதுக்கு பிறகு நான் மிகவும் சந்தோஷமா இருந்தேன். 5 ரூபா சம்பளத்துக்கு ஒரு டர்னிங் கம்பெனில போய் வேலை செஞ்சேன். அந்த காசை சேர்த்து வச்சேன். அம்மா சொன்னாங்க, இந்த காசை சேர்த்து வச்சிருக்கேடா, இந்த காசுல உனக்கு எதனா ஒரு மோதிரம் எடுத்து போட்டுக்கடா. நாங்க முதல்ல மரியம்மா அவர்கள் நான் சம்பாரிச்ச காசுல எனக்கு மோதிரம் எடுத்து கொடுத்தாங்க பாருங்க. அந்த நாட்டுல என்னால மறக்கவே முடியாதுங்க. வாழ்க்கையில பெத்த தாய் ஒரு பக்கம் உயிரோட இருக்கிறாங்க, என் தம்பி ஒரு பக்கம் தனியா போயிட்டான், நான் சென்னைக்கு வந்துட்டேன். அதோட விளைவு, அதோட கஷ்டம், அதோட நஷ்டம் எல்லாமே நான் ஒரே ஆளுதாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த வளர்ப்பு தாய் எனக்கு செய்த உதவிகள் இன்று வரைக்கும் அவங்களுக்கு நான் நன்றி உள்ளவனான கடமைப்பட்டவனா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திரைப்பட துறையில நான் என்ன சாதிச்சேன், என்ன சாதிக்கிறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் இந்த ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை ஆரம்பிச்சேன். அதுலயும் பல தடைகள், அதுலயும் பல மன உளைச்சல்கள். யாரெல்லாம் நான் நம்பி, யாரெல்லாம் நண்பனா நம்பி அந்த சேனலை வழி நடத்த சொன்னனோ அவங்களே எனக்கு துரோகியா மாறினாங்க. நான் கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன். தயவு செய்து மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை.